ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய்ஸ் உலகம். இங்கே கார்க் சிட்டியில் போன வாரம்லாம் நல்ல குளிரும், அதே மாதிரி மழையும் கொஞ்சம் பனி பனிப்பொழிவும் கொஞ்சம் இருந்ததுங்க. ஆனால் இன்றைக்கி வெதர் ரொம்ப சூப்பராக இருந்தது. மிதமான பனிப்பொழிவோட ஒரு நல்ல வெயிலும் அடிச்சுது. அதனால் எங்கேயாவது சுற்றி பார்க்க போகலான்னு சொல்லிட்டு பையன்கிட்ட சொல்லும்போது, பக்கத்தில் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது போகலான்னு சொன்னாப்புல. அதனால் கிளம்பிட்டோம். அது என்ன டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு அங்கே போய் பார்க்கலாம் வாங்க. டூரிஸ்ட் பிளேஸுக்கு வந்துட்டோம். இந்த இடம் வெதர் எப்படி இருக்கும்னு ஒரு பயத்தோடு வந்தோம். ஏன்னா கார்க்கில் ஒரு இடத்துல மழை பெய்யுது, ஒரு இடத்துல பனிப்பொழிவு, மேடு பள்ளமாக இருக்கிறதுனால வித்தியாசப்படுது வெதரு. இங்கே எப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் யோசனையில் தான் வந்தோம். ஆனால் இங்கேயும் நல்ல வெயில் அடிக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது ஒரு சின்ன டவுன் தான் நினைக்கிறேன். வீடுங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள், கடைகள் குட்டி குட்டி கடைங்க. நான் இது வரைக்கும் கார்க்கு வந்ததுலேருந்து இந்த மாதிரி ரோட் சைட் கடையே பார்க்கல. எனக்கு இது ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிங் சைல்டுன்ற டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். இது வந்து கார்க் சிட்டிலேருந்து ஒரு மணி நேரம் ட்ராவலில் ரொம்ப சூப்பராக இருக்கும். பீச்சு டில்லு எல்லாமே இருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் கிங் சைல்டோட பஸ் ஸ்டாண்டு. இங்கே வந்து இறங்கி இது சுற்றி பார்க்கலான்னு எல்லாம் பார்க்கிங் பண்ணியிருக்காங்க. இப்போ கிறிஸ்மஸ் வர்றதுனால இவங்க வந்து ஏசி இது பண்ணுற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ஏசிலேருந்து ஆரம்பிப்போம். ஸ்கூல் பசங்க எல்லாம் இங்கே ட்ரிப்பு பார்க்க வந்திருப்பாங்க போல இருக்குது. இந்த டூரிஸ்ட் பிளேஸை எவ்வளோ ஜாலியாக பார்த்துட்டு சந்தோஷமாக குதூகலமாக வராங்க பாருங்கள். பசங்களும் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்காங்க. அப்புறம் இந்த ஃபுட்டு ஸ்டாலுங்கெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். நிறைய கடைகள் இருக்குது. ஒரு ஸ்டாலும் ஒரு வெரைட்டி ஃபுட்டு வச்சுருக்குறாங்க. எங்கள் பையனும் ஹஸ்பண்டும் என்ன சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் அடித்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்ருக்காங்க. நான் இந்த பக்கம் வந்து ஒரு லேடி வந்து ஹோம்மேட் ஐட்டம் வச்சுருந்தாங்க. அது எனக்கு ஃபுல்லாக அதுலேயே இன்ட்ரெஸ்டாக இருந்தது. என்ன வச்சுருக்காங்க, என்ன இது பண்ணியிருக்காங்கன்னு. வாங்க அந்த கடைக்கு போய் பார்க்கலாம். So this is the filling station, and I sell cleaning products with no packaging or biodegradable packaging. And here you can get all the liquids. You bring a bottle and I fill it up, and you take it home. And when it's finished, you come back with your bottle and then fill it up. And here we have soaps. Again, no packaging. Okay. So these are natural soaps from France with all the herbal ones. And then all sorts of things for cleaning the house. All brushes, natural brushes. I'm trying to avoid plastic. No plastic. No plastic bags. And natural products like lavender oil and organic brown basmati rice. Yes, it's very nice. And this is a natural bleach. For cleaning, yeah, natural bleach. And this is a loofah, also for cleaning. It's a vegetable. Yeah, I know. And then of course the socks. These are good for Christmas. Bamboo socks. Bamboo socks. Yes, made of bamboo. See? And Very soft. and very bright. And then this is alpaca wool, 100% natural. Very, very warm. And these are alpaca and merino, also very warm but not 100% natural. And this is made of coconut fiber for cleaning. And this is a pumice stone, also for cleaning. Pumice stone for your skin, for your feet. Okay. Yeah. It's not volcanic lava, but it works. Yeah. And then this is alum stone. So it's a natural deodorant. Okay. And a customer from India told me that in India the barbers use this Yes. aftershave. Okay. Yeah. There we go. Again, no packaging. Okay. This one? These are just boxes for the soap. You can buy a soap Oh.
in a box. Okay. Voila. Oh. And then little yo-yos, just sometimes little silly things, for children. This is a 70% olive oil. Homemade. Handmade. இப்போ வந்து நம்ம ஹோம்மேட் ஐட்டம் பார்த்தோம் ஒரு கடை. இப்போ வந்து மேலோட்டமாக எல்லா கடையும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் என்னென்ன கடை இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பேக்கரி ஐட்டம் பாருங்க. இவங்க வீட்டிலே தயாரித்து பேக்கரி ஐட்டம்லாம் கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க. இது எல்லாமே ஒரு விசிட் பார்க்கலாம் என்னென்ன வச்சுருக்காங்க வாங்க பார்க்கலாம். இந்த ஸ்டால் வந்து வீட்டிலேயே தயாரித்த ஹோம்மேடு ப்ரெட்டுங்க. ப்ரெட்டோட சைஸும் வித்தியாசமாக இருந்தது. அதில் போட்டிருக்க இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பாருங்கள். அதேமாரி கொஞ்சம் ஸ்வீட்ஸும் வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இந்த பக்கம் வந்து ஜாமில் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ரெட்டில் தடவி சாப்பிட்ற மாதிரி சில பிக்கிள் மாதிரியான வெரைட்டிஸும் வச்சுருந்தாங்க. அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். அந்த பிக்கிள் மாதிரி இருக்கிறது நல்ல ஹோம்மேடாக நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இங்கே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச செக்ஷனுங்க சாலடில் எவ்வளோ வெரைட்டி வச்சுருந்தாங்கன்னா அவ்வளோ வெரைட்டி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி அதில் மேலே டாப்பிங் போட்டு கொடுக்கறதும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. We're going to sell a lot of different olives and almond, fish, garlic, olive oils from all the Mediterranean, a lot of dried nuts, some Mediterranean cheese and from Ireland, meat from Italy and Spain, local mozzarella from the buffaloes here in Cork. And then in the olive side of the section here we have some Spanish, we have Greek, seasoned, we have stuff all from Greek. Then we have from Italy, Spain, and then more dips or sun-dried tomatoes. Here we have tafana, hummus, and 2 different types of pestos and feta. இங்கே வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் பெஸ்டோஸ் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆலிவ்ஸில் வந்து மேக்னேட் பண்ணி நிறைய டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த பக்கம் வந்து நட்ஸ் எல்லாம் வந்து ஹோம்மேடாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பிளாக் கார்லிக்குங்க, அதுவும் நாங்கள் வாங்கினோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த கடையில் இருக்கிறதெல்லாம் இட்டாலியன் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் தாங்க இந்த கடையில் ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த ஸ்டாலில் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் உள்ள பர்ஃப்யூம் கேண்டில்ஸுங்க, எல்லாமே ஹோம்மேட் ஐட்டம்ஸ். இந்த ஸ்டால் வந்து கீ செயின் செக்ஷனுங்க. அங்கேயே வந்து கீ செயின் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ஹேண்ட் பேண்ட்லேயும் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. இந்த பக்கம் பாருங்கள், இந்த தள்ளாத வயசில் எவ்வளோ அழகாக வந்து வீட்லேயே கேக்கும் ஸ்வீட்ஸும் செஞ்சு இந்த பாட்டி கொண்டாந்து விற்றுட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு ஆச்சரியமாக இந்த ஸ்டாலை பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் நிறைய ஸ்டால்ஸ் வந்து எல்லாமே ஒவ்வொரு ஊரோட அந்த டிஃப்ரெண்ட் ஃபுட்டுங்க வந்து ஸ்டாலாக வச்சுருந்தாங்க. அதையும் நல்லா சுற்றி பார்த்துட்டு பாருங்கள், நல்ல கூட்டம் வந்துடுச்சு. எல்லாம் அவங்கவுங்க சுற்றி பார்த்துட்டு இங்கே ஃபுட்டு வாங்கி சாப்பிட்றதுக்காக கூட்டம் நிறைய வந்துட்டாங்க. அவங்கவுங்களுக்கு ஃபுட்டு ஆர்டர் பண்ணி அவ்வளோ அழகாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க.
கடைகள்லாம் பார்த்துட்டு வெளியில் வந்தாச்சு. இப்போ பாருங்கள், இந்த கடைகள் வந்து ரிவரை ஒட்டி ஒரு பார்க்கிங் பிளேஸில் தான் இந்த கடைகள் வச்சுருந்தாங்க. அங்கேருந்து பார்த்தா இந்த ரிவர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ தண்ணி இல்லை, ஆனால் வந்து தண்ணி இருக்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பேண்டன் ரிவருங்க. பேண்டன் ரிவர் வந்து இங்கே வந்து கடலில் கலக்கிற ஒரு இடம். அதே மாதிரி இது ஒரு சின்ன துறைமுகம் இடமாவும் இருக்குது. நிறைய கப்பல்கள்லாம் வந்து நிறுத்தி வச்சுருக்குறாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த பிளேஸு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வாங்க இன்னும் கிங்ஸேல் சுற்றி இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸை பார்க்கலாம். இந்த இடம் வந்து டைட்டானிக் வியூ பாயிண்ட்டுங்க. இது வந்து சுற்றிலும் கடல் சூழ்ந்த இடம். ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. இயற்கையோட படைப்பு எவ்வளோ, மலைக்கு பக்கத்துலேயே ஒரு கடல் சூழ்ந்த இடம்ன்றது நான் ரொம்ப என்னை வியக்க வச்சுது. அது இல்லாமல் இந்த டைட்டானிக்கோட மெமரபிள் இடம்னு சொல்லிட்டு இதை ஒரு நினைவு சின்னமாக வச்சுருக்குறாங்க. இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம். இது ஒரு சின்ன கிளிப்பிங்காக தான் நாங்கள் இந்த இடத்துல வச்சுருக்குறோம். இந்த மேலேருந்து பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ் மாதிரி அந்த கடலோட வியூ ரொம்ப சூப்பராக தெரிஞ்சிச்சுங்க. இது வந்து சார்லஸ் போர்ட்டுன்ற ஒரு கோட்டை இருக்கிற இடங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்ன இந்த இடத்துக்கு போகிறதுக்கு தான் வழி வந்து ரொம்ப குறுகலாக ரொம்ப மேடு பள்ளமாகவும் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் போய் ரீச் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தோன்னே ரொம்ப அற்புதமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த கிங்ஸேலில் இன்னும் நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் நாங்கள் பார்த்தோம். அதை பற்றின வீடியோஸ் வந்து இது ரொம்ப லென்த்தாக போனதுனால அடுத்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். நிறைய இந்த இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் தொடர்ந்து லாங் வீடியோ போடாததுக்கு ரொம்ப சாரி. நான் நிறைய இடங்கள் வந்து இங்கே சுற்றி பார்த்து அதை பற்றின ஒரு நல்ல தகவலை உங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. வரும் நாட்களில் வந்து நம்ம நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். இந்த கார்க்கில் நிறைய இது பிளேஸ் எல்லாம் நான் சுற்றி பார்த்துருக்குறேன். அதெல்லாம் வந்து உங்களுக்கு வீடியோஸாக எடுத்து போடுறேன். நீங்கள் வந்து இந்த ஃபுட் மார்க்கெட்டை விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க எப்படி இருந்ததுன்னு. வரும் வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். ரொம்ப அற்புதமாக இருக்கும். தேங்க்யூ.